நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். காதலர் தின ஸ்பெஷல் பதிவாக முதல் பதிவாக வருவது எனது அலமாரியில் எட்டி பார்க்கும் புத்தகம் வரிசையில் சங்கீத ஜாதி முல்லை, மல்லிகா மணிவண்ணன் அவர்கள் எழுதிய சங்கீத ஜாதி முல்லை அவர்கள் கதை தான். இது நமக்கு இணையத்தில் கிடைக்கிது, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். 3 பாகங்கள், ரொம்ப அழகான கதை, காதல் கதை. காதல்னால் என்ன? காதல் குறைகளையே நிறைகளாக காதலிப்பது தான் காதல். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் சங்கீத ஜாதி முல்லை. நாயகன் ஈஸ்வர், நாயகி சங்கீத வர்ஷினி. இவங்களுக்கு கதையை நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவ்வளோ அழகான கதை. என்ன சொல்கிறது, ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவன் கதாநாயகன். இவங்க கதாநாயகி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு முறையற்ற முறையில் பிறந்தவங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்னொன்று, அவங்க குடும்ப அமைப்பாக வளரலை, ஹாஸ்டல்லையே வளர்ந்தவங்க. இருந்தாலும் இன்னாருக்கு பிறந்தவங்க அப்படின்னு அவங்க அப்பா யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பிட்ட வயசில் அவங்க அப்பா குடும்பத்திலேயே அவங்கள எல்லாருமே வளர்க்குறாங்க. கதை அப்படியே அந்த என்ன சொல்கிறது, உணர்ச்சிகளை தழும்புது. ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், பண வசதியிலேயே நிறைந்தவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஈஸ்வர் திகழ்கிறாங்க. சங்கீத வர்ஷினி ஒரு முறையற்ற முறையில் பிறந்து, ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பாரம்பரியமிக்கவனை கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களால சில விஷயங்களை சாதாரணவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, ஏன் முடியாது, இப்படி சங்கீத வர்ஷினியின் நோக்கத்தில் இருந்து, அவங்களுடைய பார்வையிலிருந்து அவங்களுடைய பாத்திரம் படைக்கப்பட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த கதை நமக்கெல்லாம் ஒரு பாடம்னே சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சிக்கல்கள்லாம் இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏறத்தாழ 5-6 வருடங்கள் நடக்கிற மாதிரி இந்த கதைக்களம் போயிட்டே இருக்குது. எப்படிப்பட்ட குணத்தில் இவங்க ஆரம்பித்து ஒரு அன்புக்காக, காதலுக்காக அவங்க எப்படிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படிலாம் அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அழகான கதை. அப்படி கதை போக்கு நம்மளையெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சில சமயத்தில் இதெல்லாம் தியாகம், நம்ம நிறைய விட்டு கொடுக்குறோம், இழக்கிறோன்னு. அதெல்லாம் கிடையாது. அதுதான் அன்பு, அதுதான் காதல்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்குது. நீங்களும் படித்து பாருங்களேன், சங்கீத ஜாதி முல்லை.